ஹாய் டியூஸ்டே மார்னிங். இந்த 2 மணி பிளான் கிச்சனில் வச்சு 3 வீக்ஸ் மேலே ஆச்சு. அழகாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. வீக்கெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மண்டேவும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எடுத்திருந்தேன். ஸோ டியூஸ்டே போல் தான் ஆஃபீஸ் போகலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். இந்த ஸ்கூல் டேஸ்லலாம் சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுருப்பாங்க. மண்டே நம்ம ஸ்கூல் போகும்போது 2 டேஸ் லீவுக்கு நல்லா ஹெவியாக ஹோம் ஒர்க்கோ இல்லை அசைன்மெண்ட்ஸோ கொடுத்துருப்பாங்க. அது முடிச்சிட்டோன்னா மண்டே நமக்கு ஜாலியாக போகும். அப்படி முடிக்காமல் போயிட்டேன்னா அவ்வளோதான். அன்றைக்கி ஃபுல்லாக வேண்டிக்கிட்டு இருப்பேன் அந்த மிஸ் ஸ்கூல் வரக்கூடாதுன்ட்டு. அப்படி வந்தாலும் அதை பற்றி கேட்கக்கூடாது, மறந்துடணுன்ட்டு. ஆனால் லக்கீலி எனக்கு அந்த மாதிரி நடந்தும் இருக்குது. சரி இன்றைக்கி தான் ஹோம் ஒர்க் ஒழுங்காக பண்ணல, அடுத்த நாளாச்சும் ஒழுங்காக எடுத்துகிட்டு போகணும், மொதல் ஆளாக முடிச்சுட்டு போய் வைப்பேன். அன்றைக்கின்னு பார்த்து மிஸ்ஸு கேட்கவே மாட்டாங்க. சம்டைம் லீவ் கூட போட்டுருவாங்க. இதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் ஒர்க் முடிக்காமல் வந்திருப்பாங்க, அன்றைக்கி மிஸ் அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க. அப்போல்லாம் செம்ம கடுப்பாக இருக்கும், எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குமான்ட்டு. நீங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸில் என்ன மாதிரி ஹோம் ஒர்க் முடிக்காமல் போயிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.